ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாசமகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 16/11/2024 15/12/2024 வரை உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். பொதுவாகவே நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற வழக்கத்தை கொண்டாடுறது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை நம்ம மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி அன்றைக்கி பிறகுறது. துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியன் விருச்சிகத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தை சௌரமான மாதம்னு சொல்கிறோம். சந்திரமான மாதங்கள்னு இருக்குது. அது அமாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ வரக்கூடியது. அது இந்த ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்களில் கடைபிடிக்கிறாங்க. நம்ம சௌரமான மாதங்களை கடைபிடிக்கிறோம். இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல்ல இப்போ கோல்சாரம் என்ன இந்த மாதம் பிறக்கும் பொழுது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம். அதற்கப்புறம் ஒரு ராசியாக இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தின் கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேனா ரிஷபத்தில், அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறதும், கேது கன்னியிலும், சூரியனும் புதனும் விருச்சிகத்திலும், தனுசுவில் சுக்கிரனும், கும்பத்தில் சனியும், ராகு மீனத்தில் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாலேனால் 3/12/2024 டிசம்பர் 3ஆம் தேதி பார்த்தாலும் சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து மகரத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த 4 கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம். இந்த மாத கிரகங்களை வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களை சொல்கிறோம். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதம் 16/11/2024 அன்றைக்கி முடவன் முழுக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது முடவன் ஐப்பசி மாதத்தினுடைய அனுபவிக்கணுன்ட்டு காவிரியில் குளிக்க வர்றது லேட் ஆகிடுறது, ஒரு நாள் தள்ளி ஆகிடுறது. அதனால் அந்த காலகட்டத்திலையும், அதாவது கார்த்திகை 1ஆம் தேதியிலையும் காவேரியில் குளித்தால் ஐப்பசி மாதத்தில் குளித்த துலாஸ்தானத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அதனால் இது முடவன் முழுக்கு அப்படின்னு பேர். மிகவும் விசேஷமான நாள். இந்த மாதம் பார்த்தோம்னா 23/11/2024 அன்றைக்கி வாஸ்து நாள். வாஸ்து கார்த்தால 10:14 11:44 1.5 மணி நேரம். பொதுவாகவே வாஸ்து நாளில் வேறு எந்த திதி, வாரம், கரணம், யோகம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண் விழிக்கக்கூடிய நாளில் மன பூஜை போடுறது எல்லாமே விசேஷம். எல்லா விதமான கட்டங்களுக்கும் மன பூஜை போடலாம். அதை தவிர வீடு நிலம் வாங்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் பண்ணலாம். அதாவது 10:14 10:14 11:44 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இந்த காலகட்டத்தில் இந்த 90 நிமிஷத்தில் எது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு பார்த்தோமேனால், முதல் 18 நிமிஷம் நித்திரை விட்டு அவர் காலை கடன்கள் முடிக்கிறது. அடுத்த 18 நிமிஷம் அவர் குளிக்கிறது, நீராடுவது. 3வது 18 நிமிஷம் கடவுளுக்கு பூஜை செய்வது. 4வது 18 நிமிஷம் பார்த்தாலேயான அவர் உணவு அருந்துவது. 5வது 18 நிமிஷம் அதாவது தாம்பூலம் தரிப்பது. இந்த உணவு அருந்து காலத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலமான கடைசி 36 நிமிஷத்தில் எந்த ஒரு விஷயமும், வீட்டின் மனை கோலிடுதல், வீட்டின் மனை பூஜை போடுதல், அதாவது மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, அதாவது ஏற்கனவே வீடு இருக்குது, வீட்டுக்கு மேலே ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக அந்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். இந்த காலத்துக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை. எந்த ஒரு அதாவது ராகு காலம், யமகண்டம் எந்த ஒரு விஷயமும் பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நேரத்தில் பண்ணக்கூடியது நிச்சயமாக நடைபெறும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 1/12/2024 அன்றைக்கி கார்த்திகை அமாவாசை. மிகவும் ஏற்றமான நாள். அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராக சுவாமி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 13/12/2024 அன்றைக்கி பரணி தீபம்.
அதாவது கார்த்திகை மாதத்தில் வந்து பரணி தீபம் ரொம்ப விசேஷம். திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஏற்றம். அன்றைக்கி பார்த்தலையானால் இது சிவனுக்கு பெரிய ஏற்றமான காலம், பிரதோஷ காலம் வேறு. அன்றைக்கி சாயந்தரம் 6:10 மணி 6:15 மணி வரலும் தான் திரையோதசி இருக்குது. அதனால் வந்து சாயந்தரம் 5:45லேருந்து 6:15 வரலும் பிரதோஷ காலம் வேறு இருக்குது. மிகப்பெரிய ஏற்றமான காலம். பரணி தீபம் அன்றைக்கே தான் கிருத்திகையும் இருக்குது. கிருத்திகை தீபம் எல்லாமே அன்றைக்கி திருக்கார்த்திகைன்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் 15ஆம் தேதி பௌர்ணமி, அதாவது 15/12/2024 அன்றைக்கி பௌர்ணமி வருது. கார்த்திகையினுடைய பௌர்ணமியாக இன்றைக்கி வருது. ஸோ இந்த மாதம் மொத்தமே வந்து நல்ல விசேஷமான நாட்கள், நல்ல ஒரு ஏற்றமான நாட்கள், நிறைய முகூர்த்தங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள், திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமான நாட்களாக இந்த மாதம் கருதப்படுறது. சரி, இந்த மாதத்தில் பார்த்தலையானா என்னென்ன, அதாவது என்ன சொல்கிறது, இந்த மாதத்தில் வந்து எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கும். உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறோம். அந்த கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். நான் அதாவது ஜாதகத்தை போடும்பொழுது நட்சத்திர சந்தி, ராசி சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அந்த ஜாதகத்தை போட்டு தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்து அதற்கு பிறகு இன்றைய கோல்சாரம் பிரகாரம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் 2024 பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் 8ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் வருது. இந்த மாதம் பார்த்தாலேயானால், அதாவது குரோதி வருஷம் கார்த்திகை மாதம், இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் பெரிய ஏற்றம். நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் திருமண யோகம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதம் பார்த்தாலேயான பொதுவாகவே சௌரமான மாதங்கள்னு சொல்லக்கூடிய மாத பலன்களில் வந்து செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சூரியனும் புதனும் இருக்க. 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இருந்தாலும் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. அதோட நண்பர்கள் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியிலேயே வக்கர குரு இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீவ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நார்மலாக குரு தனித்து இருந்தாலே ஏனால் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எல்லா விஷயத்தையும் இழுத்து போட்டு யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து உங்களுடைய ராசியிலேயே வந்து குரு வக்கரகதியில் இருக்கிற, அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர பரிவர்த்தனை யோகத்தில் ராசிநாதனும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நினைத்த காரியங்களை நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் அடையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சப்பட்டு போயிருக்கார். 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்கிறவரும் சப்தமாதிபதினு சொல்கிறவரும் 3ஆம் இடத்துல நீச்சம். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம். முயற்சிகளில் அதாவது புது முயற்சிகளில் பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். பண விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து கேது பகவான். அதனால் குழந்தை பிராப்தியில் சற்று தடங்கள் ஏற்படும். பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதனால் வந்து பிரச்சனைன்றதை ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. இதனால் வந்து கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குன்னுவா, கர்ப்ப குழாயில் பிரச்சனை இருக்குன்னுவா, தவிர எந்த பிரச்சனைன்றதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு கேது பகவான் பிரச்சனையை கொடுப்பார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான். 5ஆம் அதிபதியும் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. ஏன்னா 7ஆம் அதிபதி நீச்சப்பட்டு போயிருக்கார். அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஐவிஎஃப் எல்லாம் பண்ணிக்கிறத கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் பார்த்தாலேயானால், அதாவது 16/11/2024 15/12/2024 வரலும் உண்டான
குரோதி வருஷம் கார்த்திகை மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு சப்தமத்திர சூரியனும் புதனும் இருக்கார். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்தவர் நீச்சப்பட்டு போய் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சற்று பின்னடைவு ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே சற்று அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 2ஆம் அதிபதியே 7ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழிலில் நல்ல அபிவிருத்தி இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 7ஆம் இடத்துல போய் சூரியன் இருக்கிறது 4ஆம் அதிபதி, அந்த அளவு விசேஷம் இல்லை. வக்கரகுரு பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் வக்கரகுரு பார்க்குற காலகட்டத்தில் பார்த்தலையானால் சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடியது உண்டு. சிவராஜ யோகம் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். அதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவா, அதாவது உங்களுடைய ஆஃபீஸில் வேலை செய்கிறவா சிறு சிறு பிரச்சனைகளை கொடுப்பாங்க. வண்டி வாகனங்களில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகளும், வண்டி வாகனங்களுக்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான், ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தாலேயானால் நான் கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதின்றவரும் உங்களுடைய ராசியிலே இருக்கார். அதனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக அவர்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரச்சனை இருந்தாலும் பணவரவு இதெல்லாம் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9-10 அதிபதி 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதனால் தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது வருது. இந்த தர்மகர்மாதிபதி யோகம் என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் வாங்கக்கூடிய பணம், உங்களுக்கு வரக்கூடிய லாபமோ வரக்கூடிய சம்பளத்திலையோ பொது வாழ்க்கைக்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணிங்க. அதாவது கோவில் குளம் கட்டுறது, கோவிலுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதத்தில் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் எல்லா விதமான முயற்சிகளும் நல்லபடியாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் இந்த மாதத்தில் சில நாட்கள் தவிர்க்கணும். அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் தவிர்க்கிறது நல்லது. சந்திராஷ்டம நாட்களை தவிர்க்கிறதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம், தடங்கள் எல்லாமும் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்குன்னா 2/12/2024 4/12/2024 வரலும் உண்டான நாட்களில் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஏன்னா சந்திர பகவான் மதிக்காரகன் அவர். அதனால் மனக்லேசத்தை ஏற்படுத்துவார், முயற்சிகளில் தடையை ஏற்படுத்திடுவார், தவறான முடிவுகளை எடுக்க வச்சுருவார். அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த 2 நாட்களில் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச நெல் இல்லைனா பச்சரிசி தானம் கொடுத்துட்டு போங்க. சிவன் கோவிலில் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் திருத்தணி முருகன் கோவில் போயிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்.